ஷார்ட்ஸில் மாதத்துக்கு 20,000லேருந்து 50,000 வரைக்கும் ஈஸியாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போலாம் வந்து 15, 16 வயசு பசங்களே யூடியூப்பில் வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணியே மாதத்துக்கு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்ம நாளையும் வந்து 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கூட பணம் சம்பாதிக்க முடியும். வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணி மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் தான் இருக்கும். எல்லாம் வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுடைய வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி உங்களாலையும் ரெடி பண்ண முடியும். இவங்களோட ரெவென்யூ போய் பார்க்கலாம் வாங்க. இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 20K, அதாவது $20,000 இவங்க மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இதோடைய ரெவென்யூ வந்து இந்தியன் டாலர் படி பார்த்தீங்க அப்படின்னா 17 லட்சத்தை தாண்டுது. இது மாதிரி உங்களாலையும் சம்பாதிக்க முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிரிண்டெஸ்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. பிரிண்டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எக்கச்சக்க வீடியோ இருக்கும். அதில் வந்து டாக் ஏஐ வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து அன்லிமிட்டடான வீடியோஸ் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கீழே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள காப்பியை லிங்க் பண்ணிக்கோங்க. திரும்ப கூகுள் போங்க. அங்கே போயிட்டு பிரிண்டெஸ்ட் டவுன்லோடர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை வந்து அதில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டவுன்லோடு பேஜுக்கு போயிடும். இதில் வந்து கீழே வந்து 3 டாட் கொடுத்துருக்கோம். அதை கொடுத்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து வீடியோ டவுன்லோட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இதில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கைன் மாஸ்டர், கேப்கட் இந்த மாதிரி எந்த எடிட்டிங் ஆப் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஷாட்குள்ளே போய்க்குங்க. இன்ஷாட்டில் போயிட்டு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கேன்வான்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நம்ம சைஸை மாற்ற போகிறோம். நம்ம ஷார்ட்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதில் 9.16 சைஸ் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இதில் வீடியோவில் உள்ள சவுண்டை வந்து நம்ம மியூட் பண்ண போகிறோம். இதில் இருக்க சவுண்ட் நமக்கு தேவையில்லை, அதனால் மியூட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க போகிறோம், அதனால் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த வீடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பிடிச்சி லைட்டாக வந்து லேயரை இழுத்தீங்க அப்படின்னா அது ஜூம் ஆயிரும். ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபில்டரில் போயிட்டு இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபில்டரில் போய்க்குங்க, அட்ஜஸ்ட்டில் போய்க்குங்க. இதில் போயிட்டு நான் பண்ணுற மாதிரியே அந்த இதை வந்து எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. லைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் பண்ணுறதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுபடி பண்ணிங்கன்னா இந்த வீடியோடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீடியோடைய கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த வீடியோ எப்படி கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும் வீடியோவுக்கு வந்து. அப்போ தான் வந்து நம்மளுடைய லோகோ டைட்டில்லாம் கொடுத்தா தான் வீடியோவை வந்து நம்ம ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து டாக் ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டாக் ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலர் இதெல்லாம் செட் பண்ணி இதை வந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. போல்டாக இருக்குன்னா போல்டாக பண்ணிக்கோங்க. இல்லை கலர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்டோடைய ஸ்டைலு இது எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள், இதோட நேம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நல்லா வந்து உங்களை எப்படி சின்னமாக இருந்தால் சின்னமாக போடுறதுக்குங்க, இல்லை பெரிய சைஸாக இருக்கணும் அப்படின்னு பெரிய சைஸாக எப்படி பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு வீடியோ என்ட்ரின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோடைய ஃபுல் இதுக்கும் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து வந்துடும், செட் ஆயிரும். நீங்கள் அந்தபடி கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் நேம் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து உங்கள் வீடியோவில் வந்து உங்கள் சேனல் நேம் கொடுக்கணும். அப்போ தான் அது உங்களுடைய வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து எடுத்துப்போம். அதனால் வந்து டெக் பை திவ்யா அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கலாம். பேக்ரவுண்டுன்னு இருக்கும், கலருன்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்து அந்த ஃப்ரேமை வந்து இப்படி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோ வந்து முழுமையாக இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டி கேட்கும். அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஷார்ட்ஸில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூடியூப் ட்ரெண்டிங் சாங் கொடுத்து தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ ட்ரெண்டிங் என்ன சாங் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷார்ட்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் சாங்லாம் வரும். அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்க்கு போய்ட்டு நம்ம இப்போ சேவ் பண்ண வீடியோவை போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கான சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீம் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சாங் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டைட்டில் கொடுக்கலாம். டைட்டில் வந்து நான் வந்து டாக் குக்கிங் வீடியோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹாட்ஸ்டாக் வந்து க்யூட் டாக் வீடியோ அப்படி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க அப்லோட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீடியோவும் ஷார்ட்ஸில் போக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.